Hello friends, welcome to Aquashots channel. இந்த சேனல் Aquarium tips கான சேனல். ஸோ இந்த வீடியோவில் எந்த ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது கௌராமி ஃபிஷ்ஷை வந்து பிளான்டட் டேங்க்கில் வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஸோ கௌராமி ஃபிஷ்ஷுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு பிளான்டட் டேங்க்கு லோ பட்ஜெட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக கௌராமி ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கௌராமி ஃபிஷ் வந்து மற்ற எல்லா ஃபிஷ்ஷோட ஒரு யூனிக்கான கிரியேச்சர், பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு டென்டக்கிள்ஸ் மாதிரி ரெண்டு சைடும் வந்து ஒரு மீசை மாதிரி வந்து ரொம்ப லெங்க்த்தியாக அந்த ஃபிஷ்ஷோட லெங்க்த்துக்கு தொங்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து மற்ற ஃபிஷ்ஷு பேசிக் ஃபிஷ்ஷஸ்க்கு இந்த மாதிரி இருக்காது. பட் இது போக இந்த ஃபிஷ்ஷில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, கலர் வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கும். மற்ற ஃபிஷ்ஷஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மிக்ஸ்டு கலராக வந்து வரும். ஸோ எல்லோவில் கிடைக்குது, ப்ளூவில் கிடைக்குது பேசிக் கௌராமி ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ இதுதான் பேசிக் கௌராமி ஃபிஷ்ஷஸ். இதோட காஸ்ட்லியான ஃபிஷ்ஷஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த காஸ்ட்லியான கௌராமி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பிளான்டட் டேங்க்கில் மட்டும்தான் வளர்க்கணுங்கிற ஒரு கேஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய பிளான்டட் டேங்க் லைட்டிங்கு ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபிஷ்ஷஸ் வளர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பேசிக் கௌராமி ஃபிஷ்ஷஸே வந்து நீங்கள் நல்ல ஒரு லைட்டிங் கொடுத்து ஒரு மினிமம் பிளான்டட் டேங்க்கில் வைக்கிறீங்க, ஒரு மினிமம் பிளான்ஸ் கொடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து லுக் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான ரிக்குயர்மெண்ட்ஸ், அதாவது அக்வேரியம் கிளாஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் போட்டுக்கலாம். ஸோ ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆன் பேக் ஃபில்ட்ரு வச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல். கௌராமி ஃபிஷ்ஷை டார்கெட் பண்ணுறது எல்லாமே வந்து பிகினர்ஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் இந்த ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் தான். ஸோ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேசிக் ஃபிஷ்ஷஸ் கோல்டு, கொய்கார்ப்பு இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் டேங்க் மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌராமியை வந்து எல்லா அக்வாரியம்லையும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து ரீட்டைலர் அக்வாரியம் ஷாப்ஸில் வாங்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ்ஷஸ் அப்படிங்கிறதுனால, எப்படி வந்து உங்களுக்கு கப்பி, ஜீப்ரா ஃபிஷ்ஷு, அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த ஒரு 5 இயர்ஸாக வந்து இந்த க்ளோ ஃபிஷ்ஷு, அதாவது டெட்ரா வெரைட்டியில் க்ளோ ஃபிஷ், இது வந்து ஒரு மேன்மேட் ஹைப்ரிட் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. கலர்ஸ் வந்து டையிங் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து எப்போயுமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் கலர் வைஸ் அட்ராக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் காஸ்ட் வைஸ் லோவாக இருக்கிறதுனால எல்லாருமே ஈஸியாக வாங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து வாங்கி அதோட மெயின்டெனன்ஸு, கேர் லெவல் எல்லாமே ஈஸியாக இது தேவையில்லை, அது தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக வளர்த்தா போதும் அப்படின்னாலே எல்லாருமே வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. மெயினாக வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும், அதுதான் வந்து டார்கெட். ஸோ அந்த மாதிரி லோ ப்ரைஸ் டார்கெட்டட் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ஈஸியாக மூவ் ஆகிட்டே இருக்கும் அக்வாரியமில், எப்போயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ கௌராமியும் அதில் ஒரு ஃபிஷ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கம்யூனிட்டி டேங்க்கு, அதாவது மிக்சட் ஃபிஷ்ஷஸாக நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வரவங்க கோல்டு, கொய்கார்ப்பு, அதுக்கப்புறம் கௌராமி, சில்வர் ஷார்க்கு, டைகர் ஷார்க்கு இதெல்லாம் ஒரே டேங்க்கில் விட்டு வளர்ப்பாங்க, 2 அடி டேங்க்கில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அக்வாரியமில் ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் லைக் பண்ணவே மாட்டீங்க. இது வந்து 100% ட்ரூ. இது தனித்தனியாக வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. மிக்சடாக விடும்போது நீங்கள் ஓவர் பாப்புலேட் பண்ண மாட்டீங்க. எந்த ஃபிஷ் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக எடுக்குதோ அதை கம்மியாக வளர்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ பேசிக் கம்யூனிட்டி டேங்க்கில் இருக்கிற கௌராமி ஃபிஷ்ஷை தனியாக இண்டிவிஜுவலாக பிளான்டட் டேங்க்கில் வளர்க்கணும், அதுவும் பட்ஜெட்டாக வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பெரிய சைஸ் பிளான்டட் டேங்க்கு போகவே கூடாது. ஒரு 8 இன்ச்சஸ் நானோ டேங்க்கு, அதாவது லெங்க்த்து 8 இன்ச்சு, விட்த்து 8 இன்ச்சஸ்ஸு, ஹைட்டும் 8 இன்ச்சஸ். நான் சொல்கிறது வந்து இந்த 8 இன்ச்சஸை வந்து நீங்கள் ஒரு 1 ஃபீட் வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். இது வந்து 8 இன்ச்சஸ்ங்கிறது நீங்கள் ஒரு 2 பேர் கௌராமி ஃபிஷ் விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவே வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வைஸ் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த சைஸ் நான் 8 இன்ச்சுன்னு சொல்கிறது வந்து நீங்கள் கஸ்டமைஸ்டாக வந்து எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் போட்டும் பண்ணலாம், இல்லை கிளியர் கிளாஸ் போட்டும் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ்னால் உங்களுக்கு 10 நல்ல திக்னஸ் அதிகமாக இருக்கும், நல்லா வந்து விசிபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது லைட்டோட டிரான்ஸ்பரன்சி வந்து 90% இருக்கும் ஸோ இந்த கிளாஸில். ஸோ இந்த கிளாஸை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது எதுக்குன்னா, இந்த கிளாஸுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் செலவு பண்ணிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து லோ பட்ஜெட்லேயே போகலாம். பிளான்டட் டேங்க் பொறுத்த வரைக்கும் சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறதும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சப்ஸ்ட்ரேட்டில் 2 குவாலிட்டி இருக்குது. அக்வாரியமில் வந்து ஒரு குவாலிட்டி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக சொல்லுவாங்க, இன்னொரு குவாலிட்டி கொஞ்சம் லோவாக சொல்லுவாங்க. நீங்கள் செகண்ட் குவாலிட்டியை வாங்கிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கும். லோ பட்ஜெட் பிளான்டட் டேங்க்குக்கு ஏற்ற ஒரு சாய்ஸ் தான் அது. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிங்க. பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பமாக ரொம்ப வந்து அமேசான் ஸ்வாடு ரொம்ப பெருசாக வளரக்கூடிய இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. ரொம்ப ஹைட்டாக வளர்கிற பிளான்ஸு கொடுக்கவே கூடாது. ரொம்ப சின்னதாக வந்து டார்க் சைஸில் வளர்கிறது, ஓரளவுக்கு தான் ஹைட் வரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. அதே சமயத்தில் லைட்டிங் வந்து லோ லைட்டிங் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி பிளான்ஸை சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பிளான்டட் டேங்குக்குன்னு உள்ள பிரைட் லைட்டிங் வாங்கினா கூட அதிகமாக நீங்கள் லைட்டிங் கொடுத்தீங்கன்னா ஆல்கே ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில
பிளான்ட்ஸுக்கு மேண்டேட்ரியாக லைட்டிங் அப்படிங்கிறது பிரைட்னஸ், அதாவது பிரைட் லைட்டிங் பிளான்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல லைட்டிங் கொடுத்தா தான் அதோடய க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு போவே செய்யாதீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரொட்டாலா பிளான்ட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து CO2 டிஃப்யூசிங் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி CO2 டிஃப்யூசர் வேணும், பிரைட் லைட்டிங் இருக்கணும், கேர் கொடுக்கணும் பிளான்ட்ஸுக்கு. ஆல்கே ஃபார்மேஷனை வந்து நீங்கள் சேலஞ்சிங்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ஹெட்டேக்குள்ளே போகாமல் நீங்கள் லோ பட்ஜெட்டாக செட் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளான பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிளான்ட் டேங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பிளான்ட்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சின்ன சைஸு, நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், ரொம்ப சின்ன சைஸ் டேங்காக இருக்கும், 8 இன்ச்சு 1 ஃபீட் நானோ டேங்கில் அழகாக வந்து கார்பெட் பிளான்ட் செட் பண்ணிப்பாங்க, சென்டரில் ஒரு பிளான்ட் வளர்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ட்ரிம்டு ஸ்டேஜில், ஒரு குட் மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜில் நீங்கள் பார்க்குறது. ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அதை மெயின்டைன் பண்ணுறதுல. ஸோ இதெல்லாம் தெரியாமல் பிளான்ட் டேங்குக்கு போகவே செய்யாதீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் வச்சுக்கிட்டு நீங்கள் வாட்டர்லாம் ஊற்றி, RO வாட்டர் 50% ஊற்றிக்கோங்க, 50% டேப் வாட்டர் ஊற்றிக்கோங்க, ஹேங் ஆன் பேக் ஃபில்ட்ரு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லைட்டிங் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதெல்லாம் வச்சு நீங்கள் பிளான்ட்ஸ் வந்து நல்லா ரூட் பிடிச்சி வளர்ந்ததுக்கப்புறமா ஒரு 2 பேர் கௌராமி ஃபிஷ் விட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கு லுக் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். ப்ரைஸ் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் காஸ்ட்லியான கௌராமி ஃபிஷஸ் வாங்கி விடலாம். ஸோ கௌராமிக்கு கூடயும் விடக்கூடிய பிளான்ட் டேங்க் ஃபிஷஸும் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறது மூலிமா உங்களுக்கு கௌராமி ஃபிஷ்ஷை பிளான்ட் டேங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்க முடியும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஃபீடு பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் பிளான்ட் டேங்கில் விடுறீங்க அப்படின்னா கௌராமி ஃபிஷ்க்கு பேசிக்காக கொடுக்குற ஃபீடு கொடுத்தீங்கன்னா போதும் தான், அது ஃபிஷ்ஷு எடுத்துக்கும். ஸோ வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நீங்கள் ரீசனபிளாக இருக்கணும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெட்ராபைட்ஸு, தயோபைட்ஸ் இந்த மாதிரி ஓரளவுக்கு ரேட் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஃபிஷ் ஃபுட்ஸ் வந்து வாங்கி விடுங்க, ஃபேக்ட்ரி மேட் ஃபிஷ் ஃபுட்ஸு. லைவ் ஃபீடு வந்து பிளான்ட் டேங்கில் தூக்கி சிக்கன் பீஸை பெருசாக போடுறது, இந்த மாதிரி ஃபிஷ் பீஸை போடுறது, ஷ்ரிம்ஸை போடுறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணவே செய்யாதீங்க. அது வந்து உங்கள் பிளான்ட் டேங்கை ஸ்பாயில் பண்ணிவிடும். நீங்கள் லைவ் ஃபீட் போடணுன்னா பிளட் வார்ம்ஸ் வந்து கடையில் வாங்கி போடுங்க. உடனே வந்து உங்கள் பிளட் வார்ம்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து உங்கள் பிளான்ட் டேங்கில் வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஃபிஷ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த மீட்டாக இருந்தாலும் சரி ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி டேங்கில் நம்ம வீட்டுக்குள்ளே கிளாஸ் டேங்கில் வளர்க்குறோம். ஃபிஷ் டேங்க் வந்து ரொம்ப பொல்யூட் ஆகிடக்கூடாது, ஸ்மெல் வந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்குற மீட் வந்து டக்குன்னு சாப் பண்ணி போட்டு உடனே எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓகே. நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் லைவ் ஃபீட்ஸ் வந்து இப்போது எக்கு யாக்கு இல்லாமல் எக்கோட அந்த ஒயிட்டை வந்து கட் பண்ணி போடலாம், சாப்பிடும். ஸோ எக் யாக்கும் போடலாம், தப்பே கிடையாது, நல்ல வந்து ஃபுட்டு தான். ஸோ அதை வந்து ப்ராப்பராக கொஞ்சம் சின்னதாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணி உடனே அதை எடுக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, பிளான்ட் டேங்க்குன்னு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லிமிடேஷன் இருக்கும். டக்குன்னு நீங்கள் வாஷ் பண்ணி மொத்த தண்ணியும் எடுக்க முடியாது. ஸோ பிளான்ட்ஸ் இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரஷஸ்லாம் வச்சு ஆல்கேவை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்து பிளான்ட் டேங்க்குக்கு பிளான்ட்ஸையும் டேங்கையும் கேர் பண்ணுறதில்ல நீங்கள் 80% நீங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் ஃபிஷ்ஷையும் நீங்கள் கேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் நான் அப்படி திரும்ப சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் பிளான்ட் டேங்க்கில் கௌராமி ஃபிஷ் வளர்க்குற மாதிரி ஒரு ஃபிஷ்ஷும் பிளான்ட் டேங்க்கில் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.